ஐம்பெருங்காப்பியங்கள்ல 3வது காப்பியமான சீவக சிந்தாமணி. இதோட ஆசிரியர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருத்தக்க தேவர். அவர் ஒரு சோழ மரபினர் மற்றும் சமண சமயத்தினை சார்ந்தவர். சீவக சிந்தாமணி விருத்தப்பாவில் அமைந்த முதல் தமிழ் காப்பியம் ஆகும். இந்த காப்பியம் 13 இலம்பகங்களும் 300க்கும் மேற்பட்ட பாடல்கள், அதாவது 3000 கொண்டது. நாமக்கல் இலம்பகம் முதல் முத்தியலகம் வரை இதுல இருக்கு. அதுல முதல் 4 முக்கியமானது அப்படி என்னன்னா, கல்வி கற்றது எதுல அப்படின்னா நாமக்கலி இலம்பகம், அப்புறம் கட்டியங்காரனை வென்று நாட்டை அடைந்தது எந்த இலம்பகம் அப்படின்னா மண்மகள் இலம்பகம். ஆட்சி செய்தது எதுல பாத்தீங்கன்னா பூமகள் இலம்பகம். வீடு பேருக காதலித்தது எதுனா முத்தி இலம்பகம். இதை மனநூல் மற்றும் முக்தி நூல் என்று வேறு பேர்களாக இதை குறிப்பிடுகிறாங்க. சிந்தாமணியில் ஓர் அகப்பை உகந்து கொண்டேன் என்று யாரோட கூற்று அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கம்பர் சொல்றாரு. அடுத்தது தமிழ் மொழிக்கு எளியட்டும் இதுவே கொண்டேன் என்று யார் கூறுறா அப்படின்னா ஜியு போப் அவர்கள் கூறுகிறார்கள். விருத்தப்பாவை கையாள்வதில் திருத்தக்க தேவரை மிஞ்சியவர் யாரும் இல்லை என்று யார் சொல்றாங்க அப்படின்னா தோளா மொழி தேவர். இதுல கதை சுருக்கம் இதுல அப்படி என்னன்னா, ஏமாங்கத்து நாட்டு சச்சந்தன் மனைவி விசையை மீது களி பெருங்காதல், அதனால ஆட்சியை யார்கிட்ட ஒப்படைக்கிறார் அப்படின்னா கடியங்காரன் என்ற அமைச்சரிடம் அந்த ஆட்சியை ஒப்படைக்கிறாரு. இதோட கதை சுருக்கம் ஏன்னு பாத்தீங்கன்னா, ஏமாங்கத நாட்டு சச்சந்தன் மனைவி விசை மீது இவர் ரொம்ப பெரும் காதல் கொள்றாரு. அதன் காரணமாக அந்த ஆட்சியை யார்கிட்ட ஒப்படைக்கிறார் அப்படின்னா அவரோட அமைச்சரான கட்டியங்கனார் என்பவர்கிட்ட ஆட்சியை ஒப்படைக்கிறாரு. போரின் சூழ்ச்சியால யாரு சச்சந்தன் மடிவு விடுகிறார். அதனால அவங்க கருவுற்று இருக்கிற அவங்க மனைவி ஒரு மைல் பொறியில அவரை ஏத்தி தப்பிக்க வைக்கிறாரு. அந்த அவரோட மனைவி விசை இடுகாட்டுல சீவனை பெற்று போட்டு அவங்க என்ன பண்றாங்க, தவம் செய்ய சென்று விடுகிறார்கள். அந்த பெற்று போட்ட சீவகனை வணிகன் கந்துங்கடன் என்பவர் எடுத்து வளர்க்கிறாரு. கல்வி பயிற்சி யாரிடம் பெறுகிறார் அப்படின்னா அச்சனந்தி என்பவரிடம் என்ன பண்றது, கல்வி கற்கிறார். யார் கற்கிறார்? இவர் சீவகன் அச்சனந்தி என்பவரிடம் கல்வி கற்கிறாரு. சீவகன் தன் நண்பனுக்கு கோவிந்தையை மனம் செய்து வைக்கிறார். கோவிந்தை அப்படி யாரும் பார்த்தீங்கன்னா அந்த சீவகனோட மாமன் மகள். இந்த மொத்தம் சீவக சிந்தாமணியில் மொத்தம் எத்தனை திருமணங்கள் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா மொத்தம் 9 திருமணம். இந்த 9 திருமணம் யாரு எப்படி அப்படின்னா சீவகன் 8, அவரோட நண்பனான பதுமன், இப்ப பார்த்தோம்ல அவரு கோவிந்தைய அவரோட மாமன் மேல கட்டி வைத்தாங்க, நண்பன் பதுமன் ஒருத்தர், மொத்தம் 9 திருமணம். இதோட காலம் அப்படின்னு என்ன பாத்தீங்கன்னா கிபி 9ஆம் நூற்றாண்டு என்ப கதை வடமொழியில் உள்ள சந்திர சூடாமணி கத்திய சிந்தாமணி, ஸ்ரீபுராணம் போன்ற நூல்களில் இருந்து தழுவப்பட்டதுதான் எனது சீவக சிந்தாமணி. சிந்தாமணியில் பாயிரத்துள் வரும் பொய்யாமொழியை மைசூர் கங்க மன்னர் சத்தியவாக்கியன் என்று சிந்தாமணி பாயிரத்தில் வரும் பொய்யாமொழியை மைசூர் கங்க மன்னன் சத்தியவாக்கியன் என்று காசு பிள்ளை என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னதான் இது 9ஆம் நூற்றாண்டா இருந்தாலும் சிந்தாமணி பாயிரத்தில் வரும் பொய்யாமொழியை மைசூர் கங்க மன்னன் சத்தியவாக்கியன் என்று கொண்டாலும் இந்நூலின் காலம் 10ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியாகவே இருக்கும். அதனால இது 10ஆம் நூற்றாண்டா இருக்கும் அப்படின்னு பேராசிரியர் யார் சொல்றாருன்னா பேராசிரியர் காசு பிள்ளை சொல்றாரு. அப்புறம் வீரமுனிவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழ் கவிஞருள் அரசர் என்று யாரை குறிப்பிடுவார் அப்படின்னா திருத்தக்க தேவரை தான் குறிப்பிடுறாங்க. நன்றி.